என் செல்லக் குழந்தையே, இன்றைய நாள் சித்திரை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையும் அட்சய திருதியையும் சேர்ந்து வந்திருக்கின்றது. அட்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாத செல்வம் என்று பொருளாகும். என் தங்கமே, இன்றைய நாளில் பொன்னும் பொருளும் கொண்டு சேர்க்கின்றவர்கள் வாழ்க்கையில் அல்ல அல்ல பொன்னும் பொருளையும் காலம் முழுவதும் சேர்த்து கொண்டிருப்பார்கள் என்பது ஐதீகம். என் தங்கமே, இன்று இந்த வராகி சொல்கின்ற விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இல்லத்தில் நீ சரியாக செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கும் அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து சேரும். என் தங்கமே, பொதுவாகவே தங்கத்தை உலோகமாக கொண்டவர் குரு பகவான். குரு பகவானுக்கு உரிய இந்த அக்ஷய திருதியை நாளில் என் குழந்தையே, நீ இன்று பொன்னை வாங்கி சேர்க்கும் பட்சத்தில் உன்னுடைய இல்லத்தில் செல்வம் பெருகும். என் பிள்ளை நினைக்கலாம், அம்மா, இது போன்ற ஒரு நாள் வருகிறது, இந்த நாளில் என்னால் பொன்னையும் பொருளையும் வாங்க முடியும் என்றால் நான் ஏன் உன் முன்னால் வந்து கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றேன்? எனக்கு இந்த அளவிற்கு வசதி இருந்தால் நான் ஏன் இப்பொழுது இந்த வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை. அந்த நாளில் அதை வாங்கவும் இந்த நாளில் இதை வாங்கவும் என்று எளிதாக சொல்லிவிடுகின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் செய்வதற்குரிய வசதிகளும் வாய்ப்புகளும் எனக்கு இருக்கும் பட்சத்தில் நான் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலையே இன்று வந்திருக்காதே. ஏனென்றால் என் வாழ்க்கையில் என்னை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் மூலாதாரமாக விளங்கக்கூடியது இந்த பணம்தான். இந்த பணம் என்ற ஒன்று என் கைகளில் இருந்திருந்தால் யாரும் என்னை எந்த கேள்வியும் கேட்டிருக்க மாட்டார்கள். பணம் வைத்தவனைத்தான் இந்த உலகம் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றது. பணம் இல்லாதவனை கீழே தூக்கி போட்டு மிதித்து விடுகின்றது. இந்த செல்வத்தை தேடித்தானே நான் உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் இந்த செல்வத்தை ஓடிச் சென்று வாங்கச் சொன்னால் நான் எங்கே செல்வது என்று என் பிள்ளை சொல்கின்ற மனக்குமுறலை அம்மா நான் நன்கு உணர்வேன். என் தங்கமே, இருந்தாலும் இந்த நாளில் அந்த செல்வத்தை வாங்க முடியாத என் பிள்ளை, அதற்கு ஈடாக நான் சொல்கின்ற இந்த 2 பொருளையும் உன்னுடைய இல்லத்திற்கு கொண்டு வந்து விடு. உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் நீ கொண்டு வந்து சேர்த்து விடு. உனக்கான நேரம் இன்று இரவு வரை இருக்கின்றது. அதனால் இன்று இரவுக்குள் நீ இந்த பொருளை உன்னுடைய இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து விட்டாலே போதும். என் தங்கமே, நீ நினைத்ததை அடைய வேண்டும் என்று முயற்சிகள் செய்கின்றாய். நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்து கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நானும் உன்னோடு சேர்ந்து முயற்சிகளை செய்கின்றேன். என் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று நான் நன்கு அறிந்து வைத்திருந்தாலும் சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னை வந்து சேர்ந்தால் அது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல என்பதனை உணர்ந்துதான் இத்தனை காலதாமதங்கள் உன் வாழ்க்கையில் ஆகிக் கொண்டிருக்கின்றது. இனிமேல் அதுபோன்று எந்த தாமதமும் ஆகாமல் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் சாதித்து காட்டக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றேன். என் தங்கமே, இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடு. ஆனால் அந்த கஷ்டம் சொல்லிக் கொடுத்த பாடத்தை மட்டும் ஒரு நாளும் மறக்காதே. இந்த நேரத்தில் யார் யார் உன்னை எப்படியெல்லாம் நடத்தினார்கள், யார் யார் எப்படியெல்லாம் உன்னிடத்தில் நடந்து கொண்டார்கள் என்பதனை நீ தெளிவாக மனதிற்குள் வைத்திருக்க வேண்டும். என் பிள்ளையே, அத்தனை சுலபமாகவெல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை யாரும் இங்கு கண்டு ரசிப்பதில்லை. மாறாக அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் என் தங்கமே, அம்மா சில நாட்களாகவே உன்னிடத்தில் ஒரு அழுத்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு விஷயத்தை அழுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அது என்ன விஷயம் என்றால், இது உனக்கான நேரம், இது உன் வாழ்க்கையில் உனக்கான கட்டம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாதே என்றுதான் அம்மா உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன்.
என் தங்கமே, அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்த போகின்ற நல்ல நேரம் என்னவென்பதனை நீ காண வேண்டுமல்லவா? அதற்கு உன்னால் பொன்னை வாங்க முடியவில்லை என்றாலும் அம்மா சொல்கின்ற இந்த 2 பொருள் நிச்சயமாக வேண்டும். இது உன்னால் வாங்கிவிட முடியும். உன்னால் வாங்க முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் உன்னை கஷ்டப்படுத்தி அம்மா வாங்கச் சொல்லி கட்டாயப்படுத்துவது கிடையாது. ஆனால் இன்று அதையும் மீறி நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் என் தங்கமே, இதுவானது உன்னால் எளிதாக பெறக்கூடிய பொருள் என்பதனால் மட்டும்தான். என் தங்கமே, இன்று இந்த அட்சய திருதியை நாளில் இரவுக்குள் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அந்த 2 பொருட்களுள் முதன்மையான பொருள் கல் உப்பு. என் தங்கமே, இன்று நீ அதை உன் இல்லத்திற்குள் எப்படியேனும் கொண்டு வந்து வைத்துவிடு. உன்னுடைய பூஜை அறையில் வைத்து விட்டால் அது இன்னமும் உனக்கு மிகுந்த நன்மை கொடுக்கும். என் தங்கமே, இதுவெல்லாம் ஏற்கனவே தெரிந்த விஷயம்தானே என்று நீ நினைக்கலாம். ஆனால் என் குழந்தையே, எல்லா நாட்களிலும் இதை வாங்கிவிட முடியாதல்லவா? சில நல்ல நாட்கள் உனக்கு இன்று நல்லது நடக்கும் என்று இருக்கும் பொழுது அதை நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் செய்துவிட வேண்டும். என் தங்கமே, அம்மா, என் இல்லத்தில் நிறைய கல்லுப்பு இருக்கின்றது, நான் அதில் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு பூஜை அறையில் வைத்து விடவா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக கூடாது. என் தங்கமே, நீ ஒரு 10 ரூபாயாவது செலவு செய்து இன்று அந்த கல் உப்பினை கொண்டு வந்து உன்னுடைய பூஜை அறையில் சேர்க்க வேண்டும். 2வதாக என் குழந்தையே, மஞ்சள். விரலி மஞ்சள் கிடைக்கும் பட்சத்தில் விரலி மஞ்சளை வாங்கி கொண்டு வை. என் தங்கமே, ஒற்றைப்படை எண்ணில் அதை வாங்கி கொண்டு வை. 3, 5, 7, 9 என்ற எண்ணிக்கையில் அதை கொண்டு வந்து சேர்த்து விடு. அப்படி இல்லை, எனக்கு அது கிடைக்கவில்லை என்று சொல்கின்ற பட்சத்தில் மஞ்சள் பொடியையாவது கொண்டு வந்து அதில் நீரை ஊற்றி குழப்பி ஒரு உருண்டையாக பிடித்து பூஜை அறையில் வைத்து விடு. அம்மா சொல்வது உனக்கு சரியாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் என்று நான் ஏற்கனவே கணித்து விட்டேன் என்றால் நான் சொல்வது போல நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் அதனை சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் நல்லபடியாக புரியும். சில விஷயங்களை சற்று அழுத்தமாக சொன்னால்தான் புரியும். அதைத்தான் இன்று உன் அம்மா உன்னிடத்தில் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் உனக்கான சந்தோஷம் எனக்கான சந்தோஷம். அதுதான் இந்த அம்மாவினுடைய சுயநலம். நீ அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை நானும் அனுபவிக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் என் பிள்ளை, நீ வாழ்க்கையில் நான் சொல்வதை எல்லாம் செய்துவிட்டு நினைத்ததை அடையும் பொழுது இந்த தாயானவள் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைந்து விடுவேன் அல்லவா? அதற்காகத்தான் அம்மா இத்தனை நேரமும் உன்னிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, எத்தனை நாள்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும்? எத்தனை நாள்தான் இந்த வாழ்க்கை உனக்கு போக்கினை காட்டி கொடுக்கும்? இனிமேலும் இப்படி நடக்கக்கூடாது. உன்னுடைய நிலைமையும் தலைகீழாக மாற வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் தலைகீழ் மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அப்படியானால் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பவர்களை பற்றிய கவனம் சற்று வேண்டும் என் தங்கமே. அதிலும் குறிப்பாக உன் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அவர்களை பற்றிய கவனம் உனக்கு நிச்சயமாக தேவை. என் பிள்ளை, இந்த வாழ்க்கை நீ ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்ற செயல்களை கவனித்து கொண்டிருக்கின்றது. நேற்று பாவம் செய்தோம், இன்று புண்ணியம் செய்தோம் என்று நினைக்கக்கூடாது. பாவம் பாவ கணக்கில் சேரும்,
புண்ணியம் புண்ணிய கணக்கில் சேரும். அதனால் எதை செய்கிறோமோ அது நம் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக செய். நேற்று தவறு செய்து இன்று திருந்திவிட்டாய் என்றால் நேற்று செய்த பாவத்திற்கான பலனும் உன்னை வந்து சேரத்தான் செய்யும் என்பதனை ஒரு நாளும் மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.